கிறிஸ்துவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கியனையின் நண்பு பக்தர்களே, அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, மாலை நேரமாகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, எங்களோடு தங்கும். மானே ஒபிஸ்கும் டோமினே. மானே என்றால் ரிமெயின், எங்களோடு. நோபிஸ்கும் என்றால் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. டோமினே என்றால் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு தங்கும். இயேசுவை அவர்கள் கண்டுகொள்வதற்கு முன்னால் மாலை நேரம் ஆனதுனால, பொழுதாகினதுனால ஒரு சகப்பணி போல எங்களோடு தங்குங்க என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் அனுபவம் இன்று நாம் கேட்ட இந்த இறைவாக்கு. இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. அப்படின்னா இது 3வது நாள் நடந்திருக்கணும். ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்கள் சிலர், அப்போ இன்றைக்கு அப்படின்னா ஆண்டவர் இயேசு உயிர்த்தனார். இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். உடலை காணாது திரும்பி வந்து வானதுரை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். அப்போ மாலை நேரம், காலையில் போயிருக்கிறாங்க 6 மணிக்கு. இவங்களுக்கு ஏறக்குறைய செய்தி வந்து சேர்வதற்கு 9 மணி ஆகிருக்கலாம், 10 மணி ஆகிருக்கலாம். எம்மாவு என்பது எருசலேமிற்கு மேற்கே 11 கிலோமீட்டர். இப்போ ஏறக்குறைய நம்ம இங்கேருந்து நாகப்பட்டினம் தூரம், இது வந்து வடக்கு இருக்குது. அப்படி நீங்கள் மேற்க 11 கிலோமீட்டர் நினச்சி பார்த்துக்கோங்க. இந்த 11 கிலோமீட்டரை நாம் குருத்தநாயருக்கு அடுத்த திங்கட்கிழமை நடந்து வந்தோம். நமக்கு 3 மணி நேரம் ஆச்சு. ஒருவேளை இந்த சீடர்கள் பேசிக்கிட்டு தயக்கத்தோட, மலைப்போட, வியப்போட, துக்கத்தோட இப்படி மெதுவாக அவங்க நடந்து சென்று கொண்டிருக்கலாம். எனவே எருசலேமிலிருந்து இவர்கள் மேற்கே சென்ற அந்த நேரம் பொழுது நேரம். அதனால தான் கூட வர்றது இயேசு என்பதை அவர்களால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அல்லது அந்த மாலை நேரத்து மேயம் சரியாக கண்டு கொள்ள முடியவில்லை. இப்போ விஞ்ஞானபூர்வமாக இந்த நிகழ்வை நாம் நினச்சி பார்த்தா அன்னைக்கு மாலையில் இது நடந்திருக்கிறது. இப்போ எருசலேமிலிருந்து இவங்க மேற்கே போகிறாங்க, எம்மாவுக்கு போகிறாங்க. அல்லது இவர்கள் ஒருவேளை எருசலேமுக்கு வந்த அந்த நபர்களாக இருக்கலாம், இயேசுனுடைய நிகழ்வுகளை பார்த்தவர்களாக இருக்கலாம், அல்லது இயேசு அனுப்பிய அந்த 72 பேரில் இருக்கலாம். ஆனால் கடவுளிடத்திலிருந்து பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த இவங்கள் கடைசியில் இவர் தான் எங்களை காப்பாற்றுவார், எங்களை மீட்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏமாற்றத்தினுடைய விரக்தியின் விளிம்பிலே இவர்கள் நினச்சி பலவற்றை குறித்து பேசிக்கொண்டு சென்றிருக்கலாம். இப்போ இவர்கள் அவ்வாறு சென்றது எதை குறிக்கிறது என்றால், இவர்களுடைய தயக்கம் அல்லது போராட்டம், அல்லது இயேசுவினுடைய அப்புறம் திருப்பி இவங்க வர்றாங்க மறுபடியும். அப்போ இவங்க இங்கே இருக்கிறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் எல்லோரும் மற்ற 11 சிலர்களும் அங்கே இருக்கின்றார்கள். அங்கே அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு திரும்பி வந்தாங்க. போனவங்க திருப்பி 11 கிலோமீட்டர் திரும்பி வர்றாங்க. அங்கே 11 வரும் அவர்களோடு இருந்தவர்களும் குளுமையாக கண்டார்கள். இப்போ இன்றைக்கி சாயங்காலம் உயிர்த்த நாள் மாலையில் அவர்கள் எல்லாம் அங்கே குளுமி இருக்கிறார்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் என்று, உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று அவர்கள் அந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள். இந்த 2வது வாசகம், நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவர் எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஏன்னா நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கவே இவ்வாறு செய்தார். இப்போ சீடர்களுக்கு போராட்டம், குழப்பமாக இருக்கிறது. நம்பிக்கையற்று இருக்கின்றார்கள். இப்போ நம்பிக்கையற்று இருந்த அவர்கள் எத்தகைய ஒரு நிலையிலே இந்த மாற்றத்தை உணர்ந்தார்கள் என்பதை பற்றி தான் இன்றைய நாள்.
மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி நமக்கு தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன், தைரியமானவன், இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைத்தவன், கொண்டு வந்தவன். ஒரு முறை அவன் எதிரி நாட்டு படை, பாரசீக படையின் மீது போர் தடுத்து கொண்டிருந்த பொழுது அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். போர்க்களத்தில் நோய்வாய்ப்பட்டவுடன் அவனுடைய அந்த நோயை குணப்படுத்துவதற்காக பாரசீக மன்னனுடைய மருத்துவ டாக்டர், மன்னனுடைய அரண்மனையிலே பணிபுரிகின்ற மருத்துவர் இருக்கிறார். அவர் குணப்படுத்துவார் என்ற செய்தி கிடைக்கிறது. சரி என்று இவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த நேரத்திலே அலெக்சாண்டருடைய படை தளபதிகளிடத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. ஏன்னா அந்த பாரசீக மன்னனுடைய போர் வீரர் சொன்ன செய்தி, எங்களுடைய மருத்துவர் 2 நாட்களில் ஒரு மூலிகையை கொடுத்து இதை குணப்படுத்தி விடுவார், இவரை சுகமாக்கி விடுவார் என்ற செய்தி. அலெக்சாண்டர் ஒத்துக்கிட்டார். ஆனால் இந்த அலெக்சாண்டருடைய படை தளபதி சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ரகசியமான அந்த செய்தி என்னவென்றால், அவன் எதிரி நாட்டு மன்னனுடைய மருத்துவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் கொண்டு வந்து குணப்படுத்த போகின்ற அந்த மூலிகையிலே விஷம் கலந்திருக்கிறது. எனவே விஷம் கலந்த மூலிகையை கொடுத்து உங்களை 2 நாட்களிலே அவன் கொலை செய்ய போகிறான். தயவு செய்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் உண்ணாதீர்கள் என்று படை தளபதி ரகசியமாக ஒரு கடிதம் அனுப்புகிறான். அதை படித்துவிட்டு மாவீரன் அலெக்சாண்டர் மருத்துவரை வர சொல்லுகிறான். மருத்துவர் வருகிறார், அவருக்கு மூலிகையை கொடுக்கிறார். அந்த மூலிகையை உண்கிறான். 2 நாட்களுக்கு பிறகு அவனுடைய நோயானது குணமாகி விடுகிறது. குணமாகிவிட்ட பிறகு தன்னுடைய படை தளபதி கொடுத்து அனுப்பிய அந்த கடிதத்தை அந்த மருத்துவரிடத்திலே கொடுக்கிறார். அந்த கடிதத்தை வாங்கி படித்த மருத்துவர் அதை படித்துவிட்டு திகைத்து நிற்கிறார். அவருக்கு வார்த்தையே வரலை. எதிரி நாட்டு மன்னனுடைய மருத்துவர், ஏன்னா எதிரி எப்படியும் நம்மை வீழ்த்தலாம். உடனே அவர் திகைத்து போன அவரை பார்த்து மாவீரன் அலெக்சாண்டர் சொல்லுகிறான், பாரசீக மன்னன் ரொம்ப பெரியவர், என்னை விட பெரியவர், நல்லவரும் கூட. அத்தகைய பெரியவர், நல்லவர் தன்னுடைய அரண்மனையிலே தனக்கு ஏற்ற நேர்மையான ஒருவரைத்தான் மருத்துவராக வைத்திருப்பார். நேர்மையில்லாத ஒருவர், உண்மையில்லாத ஒருவர் அவருடைய அரண்மனையில் அவருடைய மருத்துவராக இருக்க முடியாது. அதனால்தான் நான் அந்த மூலிகையை உண்பதற்கு ஒத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு மாமன்னன் அல்லது மாவீரன் அல்லது பேரரசன் ஒரு மன்னனுடைய மருத்துவரிடத்தில் வைத்திருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அந்த விஷத்தை கூட, அந்த பயத்தை கூட மாற்றுகின்ற அளவுக்கு அந்த சுகத்தை அவருக்கு கொடுத்தது. இந்த நம்பிக்கை தான் இயேசுவினுடைய சீடர்களுக்கு வந்தது என்பது தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த நிகழ்வுகள். இந்த வாசிக்க கேட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாமே த காஸ்பல் ஆஃப் த ரெசரக்ஷன், உயிர்ப்பின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு உலகிலே வாழ்ந்த பொழுது நாம் கேட்கின்றது எல்லாமே அவர் வாழ்ந்த செய்த பணிகளை குறித்த நற்செய்தி. ஆனால் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு அவர் செய்த அருளடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே உயிர்ப்பின் நற்செய்தி. அந்த உயிர்ப்பின் நற்செய்தி தான் ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்பாசல்ஸ், திருத்துதர் பணிகள். இந்த 50 நாட்களும் நாம் கேட்கின்ற எல்லாமே
இயேசுவினுடைய சீடர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், வல்ல செயல்கள். அதனால தான் இயேசுவை மறுதளித்தவர், நீனும் ஊரில் ஒருவனான்னு கொட்ட உடனே ஒதுக்கிட்டு ஓடினவர், அறியவர். எடுத்தவுடனே என்ன சொல்கிறாரு? பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது 11 சேர்ந்து எழுந்து நின்று படிக்காதவர், கலிலேயன், மீன் பிடிச்சவர். உரத்தக்குள் அவர்களிடம் சொன்னதாவது, யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், என்ன கவனித்து கேளுங்கள். ஏன்னா நீங்கள் தான் அவரை கொலை பண்ணினீங்க. ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை என்று உயிர்த்தெழச் செய்தார். மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை அப்படின்னு தாவீது சொன்ன இறைவாக்கு இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார். ஆக ஆண்டவர் இயேசு இந்த உயிர்ப்பின் மூலமாக இயேசுவினுடைய சீடர்களுக்கு தந்த செய்தி என்னவென்றால், அவர்களோடு எவ்வாறு உலகிலே வாழ்ந்த பொழுது அதிசயங்களை, அற்புதங்களை செய்தாரோ அதை போல உயிர்ப்புக்கு பிறகும் அவர்களோடு இருந்தார் என்பதை குறித்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏன்னா மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயர்மதிப்புள்ள ரத்தம் உலகம் தோன்றும் முன்னரே, படிக்காதவர் சொல்கிறார், ராயப்பர் படிக்காதவர், உலகம் தோன்றும் அப்படின்னா உலகத்தை படைக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கடவுள் என்பதை இங்கே சொல்கிறார். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். இங்கே வந்தார், உங்களுக்காக பாட்டார், புதுமைகள் செய்தார். ஆனால் அவர் மீது, அவர் வழியாகத்தான் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பயந்திருந்து ஓடி ஒளிந்திருந்த அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அளிப்பதற்கு வருகிறார்கள். எனவே இந்த நாளில் நாம் எண்ண வேண்டிய எண்ணம் இதுதான். ஆண்டவரே, எங்களோட வாங்க, மானே ஒபிஸ் நொபிஸ்கும் தோமினே, எங்கள் வீட்டுக்கு வாங்க, பொழுது போயிடுச்சு, வந்து தங்குங்க என்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது, அந்த உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு நாம் உடன் பயணிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நம்மால் உணர முடியும் என்பதைத்தான் இன்றைய இந்த இறை வாசங்கள் நமக்கு உணர்ன. ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தையால் நாம் பற்றி எறியப்பட வேண்டும். ஒரு முறை அப்படி தான் ஒரு இளைஞர்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு பாட்டியை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி கோயிலுக்கு டெய்லி போகுமா. இந்த இளைஞர்கள் வந்து அந்த பாட்டியை கிண்டல் பண்ணிவிட்டு இன்றைக்கி சாமியார் என்ன பிரசங்கம் வச்சான்னு கேட்டுக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு இந்த பிரசங்கம் சொன்னதில் ஒன்றும் வரவும் இல்லை. என்ன சாமி பாட்டி, டெய்லி கோயிலுக்கு பூசைக்கு போகிற, என்ன சாமியார் பிரசங்கம் வச்சான்னு உனக்கு ஒன்றுமே புரியலையே, தெரியலையே அப்படின்னு பாட்டி சொன்னிச்சான். உடனே தான் வச்சுருந்த ஒரு மூங்கி கூட்டையை அப்பா இதில் போய் அந்த குட்டையிலேருந்து தண்ணியை ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு தண்ணி தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னிச்சான். இவங்க கொண்டு போய் தண்ணியை எப்படி மூங்கில் கூடையில் தண்ணி தூக்க முடியுமா? போயிட்டு அங்கேருந்து கொண்டாந்து வெறுங்குடையை கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெறுங்குடையை கொடுத்த உடனே பாட்டி அவங்கள பார்த்து சொன்னிச்சான், இங்கே பார்த்தீங்களா, தண்ணி இதில் தேங்கலை, ஆனால் இதில் படிந்திருந்த தூசுகள் எல்லாம் தண்ணீரிலே கரைந்து போய்விட்டது, சுத்தமாக இருக்குது. அதனால் பிரசங்கம் எனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால நான் சுத்தமாக இருக்கிறேன். கடவுளுடைய பிரசன்னம், இறைவார்த்தையின் வல்லமை, இறைவார்த்தையினுடைய அற்புதம், இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். உங்களுடைய உள்ளம் பற்றி எறிய வேண்டும். இறைவார்த்தையால் நாம் அந்த இறை அனுபவத்தை பெறுகின்ற போது நிச்சயமாக அந்த எம்மாவூஸ் சீடர்களைப் போல, ஆண்டவரே எங்களோடு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களோடு தங்குங்க, நாங்களும் அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை பெற வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை நாம் சொல்ல முடியும். அத்தகைய அனுபவம் கிடைக்க வரம் கேட்டு ஜெபிப்போம்.